வெளிப்படுத்துதல் வசனமாக 7 சபைகள். February 21. சகோதர அன்பின் சபை. இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். வெளிப்படுத்துதல் 3:9. அதிக பிள்ளைகளை பெற்ற தாய் என்கிற கின்னஸ் சாதனையை படைத்தவர் ஒரு ரஷ்ய விவசாயியின் மனைவி. அவர் ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகளை 16 முறையும் 3 பிள்ளைகளை 7 முறையும் 4 பிள்ளைகளை 4 முறையும் பெற்றிருக்கிறார். அவருக்கு மொத்தம் 69 பிள்ளைகள். சகோதர அன்புக்கு பஞ்சமே இருக்க வாய்ப்பில்லை. 6வது சபையின் பெயர் பிலதெல்பியா. அதற்கு கிரேக்கத்தில் சகோதர சிநேகம் என்று அர்த்தம். அப்போஸ்தலனாகிய யோவான், பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். 1 யோவான் 4:11. அதுதான் இந்த விசுவாசிகளின் அனுபவம். இது சுட்டிக்காட்டுகிற வரலாற்று காலம் 19 நூற்றாண்டு. அப்போது கிறிஸ்துவ மார்க்கத்தில் வல்லமையான சீர்திருத்தங்கள் நடைபெற்றன. விசுவாசிகள் தனிப்பட்ட விதத்தில் நடைமுறை ரீதியாக கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டதால் ரட்சிப்பின் திறந்த வாசலை எல்லோருக்கும் கருத்தோடு சுட்டிக்காட்ட எழுப்பப்பட்டார்கள். வெளிப்படுத்துதல் 3:8. இந்த சகோதர சகோதரிகள் பயங்கரமாக தாக்கப்பட்டு பிற சபைகளிலிருந்து துரத்தப்பட்டார்கள். மெய்யான கிறிஸ்தவர்கள் என சொல்லிக்கொண்டும் அட்வென்டிஸ்ட் செய்தியை மறுதளித்தவர்களால் இவர்கள் பரியாசத்திற்கும் நிந்தனைக்கும் ஆளானார்கள். அவர்கள் சாத்தானுடைய கூட்டாளிகளாக செயல்பட்டார்கள். சிமர்னா சபைக்கும் இந்த பிலதெல்பியா சபைக்கும் எழுதுகிற நிருபத்தில் மட்டுமே அவர்களை குறித்த எவ்விதமான கண்டனமும் இல்லை. சாத்தானுடைய கூட்டத்தாரை சேர்ந்தவர்களை இயேசு எதிரிகள் என அடையாளப்படுத்துகிறார். பார்க்கவும் வெளிப்படுத்துதல் 2:9. சாத்தானை ஏதாவது கூட்டத்தின் தலைவனாக நீங்கள் கற்பனை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தான் தொழுது கொள்ளப்படவும் உன்னதமானவருக்கு ஒப்பாக இருக்கவும் ஏங்குவதாக வேதாகமம் சொல்லுகிறது. ஏசாயா 14:14. அவனது கூட்டம் வஞ்சக கூட்டமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். யோவான் 8:44. கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டும் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்காதவர்கள் பிசாசின் சபையை சேர்ந்தவர்கள். தங்களை யூதர் என்று சொன்னாலும் கூட அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், போலிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவை இயேசு முன்னுரைத்தார். காலத்தின் முடிவில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:10. சத்தியத்திற்கு எதிராக கலகம் செய்தவர்கள் கூட கிறிஸ்து தொழுகைக்கு பாத்திரர் என இறுதியில் ஒத்துக்கொள்வார்கள். தம்மை பின்பற்றுகிறவர்கள் தொழுகையை பெறுவார்கள் என கிறிஸ்து சொல்லவில்லை. மாறாக உண்மை உள்ளவர்கள் என எல்லோருக்கும் முன்பாக நிரூபிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய தேவனே, கைவிடாத உம் அன்பு குறித்து நான் என் சகோதரர்களுக்கும் எதிரிகளுக்கும் சாட்சியாக இருப்பதற்கு உம்மை நேசிக்கிற இருதயத்தை கொடுத்தருளும். அதிக ஆராய்ச்சிக்கு யோவான் 13:35, அப்போஸ்தலர் 2:46, 2 கொரிந்தியர் 5:14-15. ஆமேன்.